எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மா கயல்விழி, உதவி பேராசிரியர், தமிழாய்த்துறையில் ஒர்க் பண்ணுறேன். பிஷப் ஈவர் கல்லூரி திருச்சியில் ஒர்க் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருப்பாவை. திருப்பாவை யார் இயற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாளோட வரலாறு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் சுரும்பார் குலர் கோதை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தந்தையாகிய பெரியாழ்வார். காலம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. ஊர் வந்து திருவல்லிபுத்தூரில் பிறந்தாங்க. இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி, திருப்பாவை 2 அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வழங்குற வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதை, நாச்சியார், கோதாதேவி, சூடி கொடுத்த சுடர்குடி, கூடாரவல்லி, பூமி தேவி, பூமாதேவி, பட்டபிரான் செல்வி. ஆண்டாளோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள துளசி செடிகளுக்கு இடையில பெரியாழ்வார் தான் எடுத்து வளர்க்குறாரு. ஸ்ரீ திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிற மதுரைக்கு பக்கத்தில் உள்ள அந்த திருவில்லிபுத்தூரில் தான் அந்த ஆண்டாள் பெரியாழ்வாரால் எடுத்து வளர்க்கப்படுறாங்க. அவங்க வந்து வளர்க்கப்படுறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாழ்வார் அவங்களுக்கு வந்து பெருமாளோட கதைகளை சொல்லி வளர்க்குறதுனால பெருமாள் மீது அவங்களுக்கு அதீத ஆசை வருது. அவங்கள பார்க்கணும், அவங்கள பற்றின செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வளர்றாங்க. அப்படி வளர்றப்ப அந்த வயதில் அவங்களுக்கு வர அந்த எண்ணங்கள் வருது. பெருமாளோட கதைகளை கேட்க கொள்ள இருக்கிறதுனால அவங்க அப்பா பெருமாளுக்கு மலர்களை துளசி செடிகளை இலைகளை பறித்து மாலையாக கட்டி தான் டெய்லி அங்கே உள்ள கோவிலுக்கு அவங்க மாலையாக கட்டி போகிறது அவங்களோட தொழிலாக செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறனால கோதைக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா, தான் சூடிய மாலையை தான் பெருமாள் சூடணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வர்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்க அப்பா கட்டி வைக்கிற மாலையை அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் அந்த மாலையை டெய்லியும் போட்டுட்டு அந்த கூடையில வச்சிடறாங்க. இதே மாதிரி அவங்க டெய்லியும் செஞ்சிட்டு இருக்காங்க. தான் சூடிய மாலையை தான் பெருமாள் சூடணும் அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொரு நாளா செய்யறத ஒரு நாள் அவங்களோட அப்பா பெரியாழ்வார் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அந்த பூ தீண்ட தகாதாச்சு, பெருமாளுக்கு சூடிய பூவை நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்ப திட்டுறாரு. திட்டுனதுனால அந்த பொண்ணு இது பண்றாங்க. அப்ப அந்த அந்த நாளோட இரவுல பெருமாளே அவங்களுக்கு காட்சி சொல்லி ஒரு கனவுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி காட்சி தந்து நீங்க வந்து இனிமே ஆண்டாள் சூடிய கோதை சூடிய மாலையை, ஆண்டாளாகி அந்த கோதை சூடிய மாலையை தான் நான் சூடணும். அதனால இனி ஆண்டாள் சூடிய போவையே எனக்கு வந்து அந்த துளசி மாலையே வந்து எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி அப்படிங்கிற அந்த பெயர் வருது. அடுத்தது வந்து இறைவனையே தன் தலைவனா அடையணும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் இறைவனையே ஆண்டமையால் அவங்களுக்கு பேரு ஆண்டாள் வருது. கோதை என்கின்றவள் ஆண்டாள் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான். அப்படியாப்பட்ட ஆண்டாள் வந்து என்ன பண்றாங்க, அந்த அந்த சிறு வயதிலே அவங்க 15 வயதிலேயே இந்த நாச்சியார் திருமொழியில 143 பாடல்களையும் திருப்பாவையில 30 பாடல்களையும் பாடியிருக்காங்க. இந்த திருப்பாவை என்ன அப்படின்னு சொன்னா பாவை நோன்பு. அந்த காலத்துல வந்து பெண்கள் நல்ல மணாளன் அமையணும், குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நோன்புன்னு வைப்பாங்க. அந்த பாவை நோன்பை பத்தின பாடல்களை பாடி அந்த இறைவனை எப்படி வழங்கினா தனக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த திருப்பாவையில இந்த 30 பாடல்ல ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்ல முதல் பாடலா பார்க்க போறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபான் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதர இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தோளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எம்பாவாய் அப்படிங்கிறது எழுந்திரி பெண்ணே அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, மார்கழி மாதம் இந்த திருப்பாவை எப்ப பாடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி 30 நாளும் பாடுற மாதிரி தான் இந்த திருப்பாவையில 30 பாடல்களை ஆண்டாள் ஏற்றிருக்காங்க. இந்த மார்கழி மாதம் காலையில பெண்கள் விடிய காத்தால எழுந்து குளிச்சுட்டு போய் நம்ம இறைவனை வணங்கினா பெருமாளாகிய இறைவன் நமக்கு அருள் தருவார் அப்படிங்கிறதையும் நம்மளுக்காகவும் இந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுல உள்ள பெண்களும் கன்னி பெண்களும் வந்து அந்த 30 நாள் பெருமாளை நினைச்சு வேண்டி இருந்தோம்னா
வேண்டுதலை வந்து நம்மளுக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லி அந்த 30 நாளைக்கான பாடல்கள் தான் இந்த திருப்பாவையில சொல்லப்படுற இந்த 30 பாடல். அதுல முதல் பாடலாகிய இந்த பாடல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்கழி மாதமாகிய இந்த திங்கள்ல திங்கள் முழு நில ஒளி வீசும் இந்த நல்ல நாள்ல அழகிய அணிகலன்களை அணிந்த இந்த ஆயர்குடியில் பிறந்த கன்னியர்களே, செல்வ வளமிக்க சிறுமிகளே, என்ன பண்ணுங்க, ஏந்திரிச்சு வாங்க, நம்ம போய் என்ன பண்ணுவோம், குளிச்சு நீராடி இறைவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். சிறப்பு மிக்க இந்த ஆயர்குடியில பிறந்திருக்கிற இந்த செல்வ சிறுமீர்களே, நீங்களா வாங்க, இந்த கூர்மையான வேலை வைத்து யானையை அடக்கின்ற வலிமை உடையவராகிய நந்தகோபாலன் அப்படிங்கிறவருடைய பையனாகிய அந்த பெருமாள், அப்புறம் ஏராந்த கன்னி யசோதரை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். அழகிய கண்களை உடையவளாகிய அந்த யசோதரை பிராட்டியோட பையனாகிய அந்த கண்ணபிரான் எப்படி இருக்கார் அப்படின்னா, கார்மேனி கருமையான நிறத்தினை உடையவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போன்ற முகத்தை உடையவனுமாகிய அந்த கண்ணபிரான் இப்ப வந்து நாராயணனாகிய அந்த கண்ணபிரான், நாராயணன் தான் வந்து இப்ப கண்ணபிரானா வந்து இந்த நந்தகோபாலனுக்கும் யசோதரி பிராட்டிக்கு வந்து மகனா பிறந்திருக்காரு. அவரை போய் அந்த நாராயணனை நம்ம விடிய காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போய் நம்ம அவங்கள போய் வணங்கணும்னா அதனால அவர் நமக்கு அருள்களை தர காத்திருக்கிறார். அதனை நம்ம பாடி புகழ்ந்தா அவரோட அருள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடி புகழ்றதுனால இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக நன்மைக்காகவும் நம்மளோட வீட்டு நன்மைக்காகவும் நம்மளுக்காகவும் என்ன பண்ணணும்னா போய் பெருமாளை வணங்குவோம் வாங்க பெண்களே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து மற்ற ஆயர் குலத்தில் உள்ள பெண்களை எழுப்பி போய் இறைவனை பாடல் பாடி வழிபடணும் வாங்க அப்படின்னு சொல்றதாக தான் இந்த பாடல் அமையுது. இந்த பாடல் அமையுது. வேற என்ன செய்தி அதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டாள் வந்து எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மாழ்வார் மாணிக்க வாசகர் காலத்திலே வளர்ந்தாங்க. 15 வயதிலேயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடியிருக்காங்க. 15 வயது வரைக்குள்ள அந்த அப்பா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி இறைவனோட என்ன பண்றாங்க அப்படின்னா திருவல்லிபுத்தூர்ல அந்த பிறந்த அந்த ஆண்டாள் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இறைவன் வந்து அவங்க அப்பாவாகிய பெரியாழ்வார்ட்ட அவங்கள மனக்கோலத்துல திருவரங்கத்துக்கு வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க வந்து திருவரங்கத்துக்கு வர்றாங்க. திருவரங்கத்துல வந்து மனக்கோலத்துல இறைவனோட ஐக்கியமாயிடுறாங்க. பூமி தேவியின் அம்சமா பிறந்த ஆண்டாள் தான் இப்ப பெருமாளை திருமணம் செய்யறாங்க. அந்த ஆண்டாள் பாடிய பாடல் தான் இந்த திருப்பாவை. நன்றி.